ஹலோ வேல்டு ஃபார் எவர். ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன? அதாவது லிவர்னா நமக்கு தெரியும் கல்லீரல் அப்படின்னு சொல்லி. இதில் ஃபேட்டி லிவர்னா என்ன? இப்போ நீங்கள் திடீர்னு உங்களுக்கு வயிறு வலிக்குது, ஸோ இல்லைனா அடிக்கடி வயிறு வலிக்குது, ஸோ அப்போ வந்து போய் ஸ்கேன் பண்ணுறீங்க. அப்போனா வந்து அதில் வந்து இந்த ஒரு சில பேருக்கு வந்து இந்த கிரேடெல்லாம் வந்து ஃபேட்டி லிவரில் வந்து இருக்கும். ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஃபேட்டி லிவர்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேட்டி லிவர் எதனால் வருது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எனிவே என் பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்னன்னா, லிவரில் வந்து கொழுப்பு படிகிறது. ஸோ லிவரில் எதனால் கொழுப்பு படியுது? ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகள் மூலியமாக தான். அதாவது முன்னாடியெல்லாம் ஃபேட்டி லிவர்னாவே வந்து ட்ரிங்க்ஸ் மது பழக்கம் குடிக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபேட்டி லிவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி முன்னாடியெல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ குடிக்காதவங்களுக்குமே இப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா குடிக்காதவங்களுக்குமே அந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வந்து வருது. ஏன்னா இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வந்து நம்ம முத்தோட்டம்னா சிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர்லாம் உண்டு பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த ஃபேட்டி லிவருக்கு வந்து இருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபேட்டி லிவரை பற்றி இன்னும் ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு தெரியணும். அப்போ இந்த ஃபேட்டி லிவர் எதனால வருது, அப்போ குடிக்காதவங்களுக்கு எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு முறைகள் தான். இப்போ அடிக்கடி வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம வந்து அடிக்கடி குடிச்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை சாப்பிட்டோன்னே இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வகை கூல்ட்ரிங்க்ஸ்லையுமே வந்து ஃப்ரெக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுகர் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரெக்டோஸ், ஸோ அது போல் இந்த ஜாம்லாம் சாப்பிடும்போது அதுலேயுமே வந்து இந்த ஒரு சில இனிப்பு வகைகளை வந்து சாப்பிடும்போது இந்த ஃப்ரெக்டோஸ் சுகர் வந்து இருக்கிறது மூலியமாக ஃப்ரெக்டோஸ், சுக்ரோஸ் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அந்த ஃப்ரெக்டோஸ் மூலியமாக கூட நமக்கு இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. அடிக்கடி வெளியில சாப்பிடும்போது இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட் ஃபுட்டாக தான் வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம். நம்ம குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40% கார்போஹைட்ரேட் தான் எடுத்துக்கணும். பட் வந்து நம்ம 80%, 90% கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுத்துட்டு நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் வந்து நம்ம கம்மியாக எடுத்துக்கிறது மூலியமாக இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த டிரான்சிஷன் ஃபேட், அதாவது ஒரு பொரித்த எண்ணெய் இருக்குன்னா ஸோ அதுலேயே மறுபடியும் திரும்ப பொரிச்சு ஸோ அந்த கெட்ட கொழுப்போடைய எண்ணிக்கையும் வந்து அந்த ஃபேட்டோட எண்ணிக்கையும் அதிகமாகுது. ஸோ அதனாலையும் வந்து இந்த ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம மீளணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இது பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்காச்சும் 16 மணி நேரம் வந்து விரதம் இருந்து அதுக்கடுத்து நம்ம சாப்பிட்றது வந்து நம்ம உடம்புக்கு வந்து பயங்கர வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா ஆக்சிடேட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல வந்து ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆக்சிடேட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அதுதான் நம்ம உடம்புல வந்து ஹார்ட் அட்டாக்கு, ஸோ ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி பிபி லெவல், ஸோ இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி மிகப்பெரிய வியாதிகளை கொண்டு போய் உண்டாக்குறது இந்த ஆக்சிடேட்டிக் ஸ்ட்ரெஸ். ஸோ அதை குறைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து இருக்கு. ஸோ இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறது மூலியமாக அந்த நம்ம ஃபேட்டி லிவரோடைய அந்த கிரேடு லெவலையா இருந்தாலும் சரி அந்த ஃபேட்டி லிவரை வந்து குறைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அதிகமாக இருக்கும்போது நமக்கு பிஎம்ஐ லெவலும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பிஎம்ஐ லெவலை வந்து 20க்கு கிட்ட கொண்டு வரும்போது நமக்கு அந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையிலிருந்து நம்ம சால்வ் ஆயிடலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட்டை வந்து கம்மி பண்ணணும். ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து சாப்பாடு, இட்லி, தோசை இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் நீங்கள் கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது எந்த ஃபுட் எடுத்தாலும் அதில் கிளைசமிக் இண்டெக்ஸ்னு வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து 50க்கு மேலே உள்ளது எல்லாமே அதிகமாக இருக்கும். அதிகமான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், 55க்கு மேலே எல்லாம். ஸோ நம்ம அந்த 50க்கு கீழே இருக்க உணவு வகைகளை சாப்பிடும்போது குளுக்கோஸ் லெவல் வந்து டக்குன்னு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ எல்லாமே கிளைசமிக் இண்டெக்ஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே தெரியும். ஸோ அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஜிஐ கம்மியாக இருக்கக்கூடிய ஃபுட்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே எடுத்துக்க உள்ள எல்லாமே கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ கார்போஹைட்ரேட் ஃபுட்டை வந்து கம்மி பண்ணிட்டு நார்ச்சத்து மிகுந்த உணவுகள், புரோட்டீன், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு அந்த ஃபேட்டி லிவர் மட்டும் கிடையாது, நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெக்டோஸ் சுகர் அப்படின்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அது போல் அடிக்கடி இந்த வெளியில் சாப்பிடும்போது அது போல் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து அதிகமாக குடிக்கிறது, ஸோ அதை கம்மி பண்ணாலுமே வந்து நம்ம இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையிலேருந்து கம்மி பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் வந்து ஸ்டார்டிங் வந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் தெரில அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கிரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகி சிரோசிஸ் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அது போய் வந்து ஒரு கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய, அதாவது லிவரில் கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய சக்தி கூட இந்த ஃபேட்டி லிவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கொழுப்பு படிய விடாமல் வந்து தடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது போல் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், அதுவும் விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்தில் ஒரு நாள் வந்து கிட்டத்தட்ட 16 மணி நேரம். இப்போ வந்து நைட்டு நீங்கள் டின்னர் வந்து 7 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா அடுத்த நாள் காலையில் இல்லாமல் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை விட்டுட்டு லஞ்சு சாப்பிடும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம்
டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்புறம் சாப்பிடும்போது நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைக்கப்படும் மேக்ஸிமம். ஸோ அதனால வாரத்தில் 1 டைம் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறது வந்து நல்லது. ஸோ அது போல் கார்போஹைட்ரேட் ஃபுட்டை வந்து நம்ம கம்மி பண்ணுறது நல்லது. ஒபிசிட்டி ஆகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஃபேட்டி லிவர் மட்டும் கிடையாது, உடம்பையும் ஹெல்த்தியாக அவங்களுடைய எல்லா செல்களுமே வந்து நல்ல ரிப்பேர், அதாவது ஆட்டோபேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல உள்ள செல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதையவே வந்து ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது வந்து அந்த ஆட்டோபேஜி அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல உள்ள செல்களை அதுவே சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அப்பப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது. ஸோ இந்த கெட்ட கொழுப்புகள்லேருந்து இந்த கெட்ட கொழுப்புகள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நட்ஸ் வகைகள்லாம் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த பாதாம், ஸோ பாதாம், கடலை பருப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை விட வால்நட்ஸ், ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கப்படுது. முக்கியமாக நம்ம வந்து ஃபேட்டி லிவர்னு பேசுறது கல்லீரலுக்கு. பட் இதை விட நம்ம ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு இந்த ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரல. ஸோ அதெல்லாம் இருந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கெட்ட கொழுப்புகள் தான் ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ஸோ அந்த கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறது இந்த மாதிரி நட்ஸ் வகைகள்லையும் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்கிறது வந்து நல்லது. நல்ல தண்ணி குடிக்கிறது, நல்ல தூக்கம் இருக்குது. இந்த நல்ல தூக்கம் இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மனிதனை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும். நம்மளுடைய சாப்பாடு முறையும் நம்மளுடைய தூக்க முறையுமே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணி இந்த 3 சர்க்கிள்லையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரோம்னா நம்மளுடைய உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.